பழக்க வழக்கங்கள் தான் நம்ம யாருங்கிறத தீர்மானிக்குதுங்க. நம்முடைய பழக்கத்துல 1% சேஞ்ச ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்தோம்னா அந்த வருஷம் முடிவுல கிட்டத்தட்ட 37% நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருப்போங்க. இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குங்க. நீங்க டெய்லி 1% கெட்ட விஷயத்த பழகினீங்கன்னா அந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க 37% வேர்ஸ்டா இருப்பீங்க. உலகத்தின் 8வது பெரிய அதிசயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் பணத்துல மட்டும் ஒர்க் ஆகாதுங்க. அது நம்ம டெய்லி ஹேபிட்ஸ்லயும் தான் ஒர்க் பண்ணுதுங்க. நம்ம புதுசா ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது அதோட growth பேட்டர்ன் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், அதாவது லீனியரா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையில அது லீனியரா இல்லைங்க, அது இப்படி இருக்குங்க. இதை நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல எல்லாம் எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை, அப்படியே பிளாட்டா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஆத்தர் ஏமாற்றத்தின் பள்ளத்தாக்கு, அதாவது வேலி ஆஃப் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லை, எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, ஆனா நம்ம பெயின் ரொம்ப ஹையா இருக்குங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இல்லாம பல மணி நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது இந்த இடம் தாங்க. ஒரு ஜிம்முக்கு போய் பல மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணியும் கண்ணாடியில பார்த்தா எந்த ஒரு மாற்றமுமே தெரியாத ஒரு பொசிஷன் இந்த இடம் தாங்க. ஆனா கிராஜுவலா தொடர்ந்து அந்த பழக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் வருங்க. அந்த பாயிண்ட்ல தான் உங்க பெயினை விட உங்க growth ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் இந்த பாயிண்ட் வர்றதுக்கு முன்னாடியே குவிட் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி 1% டெய்லி இம்ப்ரூவ் பண்றது? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு சூப்பரான அருமையான ஒரு இலக்கு கோல் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா விஷயம் அது இல்லைங்க. உங்களுக்கு தேவை ஒரு கோல் கிடையாது, ஒரு சிஸ்டம். நம்ம ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் கத்துக்க நினைச்ச எல்லா பழக்க வழக்கத்தையும் ஒரு கோலா வச்சிருந்தாரு. அதாவது நல்லா படிச்சு மார்க் வாங்கணும், ஜிம்முக்கு போய் வெயிட்டை குறைக்கணும், அல்லது பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் பார்க்கணுங்கிறது கோலா வச்சிருந்தாரு. இந்த மாதிரி அவர் வச்சிருந்த கோல்ஸ்ல 1-2 விஷயத்துல ஜெயிச்சாலும் நிறைய விஷயத்துல தோத்தாரு. இந்த மாதிரி நான் தோத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் நினைக்கும் போதுதான் அவருக்கு தெரிய வந்தது, தோத்ததுக்கு காரணம் கோல்ஸ் அல்லது இலக்கு கிடையாது, ஆனா அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சிஸ்டம், அதாவது வழிமுறைகள் தான் காரணம். உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணுங்கிறது ஒரு கோல். ஆனா அந்த கோலை நோக்கி உங்களை கொண்டு போக நீங்க ஒரு ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றீங்க பாருங்க, அதுதான் ஒரு சிஸ்டம். 20 கிலோ வெயிட் குறைக்கணுங்கிறது ஒரு கோல். ஆனா அதுக்காக ஒரு கோச்சை ஹையர் பண்ணி ஒரு நியூட்ரிஷன் பிளான் போடுறீங்க பாருங்க, அதுதான் சிஸ்டம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணுங்கிறது ஒரு கோல். ஆனா அதுக்காக நிறைய மீட்டிங்ஸ் ஈவெண்ட்ஸ் பிளான் பண்றது ஒரு சிஸ்டம். நம்ம ஆத்தர் சொல்றாருங்க, வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் ஹேவ் த சேம் கோல். அதாவது வெற்றியாளர்களும் தோல்வியாளர்களுக்கும் ஒரே மாதிரியான கோல்ஸ் தான் இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே நம்முடைய சக்சஸ் தீர்மானிக்கிறது நாம அந்த இடத்த போய் அடையிறதுக்கான கிரியேட் பண்ணதுக்கான சிஸ்டம்ஸ் தான். அதனால கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணாம சிஸ்டம்ஸை பில்ட் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கோல்ஸ்ங்கிறது நமக்கு கரெக்டான திசையை கொடுக்குங்க. ஆனா சிஸ்டம் தான் நம்ம எப்படி அந்த திசையில கரெக்டா பயணிச்சு அந்த இடத்தை அடையிறதுன்னு காட்டுங்க. சோ கேள்வி என்னன்னா, எப்படி குட் ஹேபிட்ஸை பில்ட் பண்றது, அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை எப்படி கத்துக்கிறது? இந்த புக்ல ஒரு ஹேபிட் பில்ட் பண்றதுக்கு 4 ஸ்டெப்பை நம்ம ஆத்தர் சொல்றாருங்க. அதாவது நம்பர் 1 கியூ, நம்பர் 2 கிரேவிங், நம்பர் 3 ரிவார்ட், நம்பர் 4 ரெஸ்பான்ஸ். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு ஸ்மோக்கர், அதாவது சிகரெட் பிடிக்கிறவரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். யாரோ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறது தான் உங்களுக்கான கியூ அல்லது சிக்னல். அதை பார்க்கும்போது உங்களுக்கும் சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு தோணுது, இதுதான் கிரேவிங். இதை தொடர்ந்து நீங்க அந்த பர்சன்ட் போய் எனக்கு ஒரு பஃப் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க பாத்தீங்களா, இதுதான் ரெஸ்பான்ஸ். அந்த பர்சன்ட் போய் அந்த பஃபை வாங்கி நீங்க ஸ்மோக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருது பாருங்க, அதுதான் ரிவார்ட். இந்த 4 ஸ்டெப்ல எந்த ஒரு ஸ்டெப்பும் மிஸ் ஆச்சுனாலும் அந்த ஹேபிட் நடக்காதுங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே ஒரு ஃபார்முலாவை இணைச்சு நம்ம ஆத்தர் இந்த புக்ல அழகா எழுதுறாருங்க. வாங்க பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜிஸ் டு பில்ட் குட் ஹேபிட், அதாவது நல்ல ஒழுக்கங்களை கட்டமைக்கக்கூடிய குட் ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ். ஹேபிட்டுக்குமே ஒரு கியூ இருக்கும், அதாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து இருக்கும். அதனாலதாங்க நீங்க ஒரு புது ஹேபிட்டை கிரியேட் பண்றீங்கன்னா, ஒரு புது பழக்கத்தை கிரியேட் பண்றீங்கன்னா அதை வந்து ஒரு கியூ ஆக்கிக்கணும். இதை நிறைய வழியில செய்யலாங்க. நம்பர் 1 ஹேபிட் ஸ்டாக்கிங். அதாவது நீங்க ஏற்கனவே பழகி வச்சிருக்கிற பழக்கங்களோட சேர்த்து இந்த ஒரு புது பழக்கத்தையே ஆட் பண்றதுதான் ஹேபிட் ஸ்டாக்கிங். உதாரணத்துக்கு, நீங்க காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி 20 புஷ்அப் எடுக்கிறங்கிற ஹேபிட்டை நீங்க வளர்த்துக்கணும். அப்போ ஏற்கனவே இருக்கிற பிரஷ் பண்ற பழக்கத்தோட இந்த பழக்கமும் சேர்ந்துக்கும். அல்லது காலையில டீ ஆர் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். அல்லது பயணம் போகும்போது ஆடியோ புக்ஸ் கேட்டுட்டே போவேன் அப்படின்னு சொல்றது, அதுவும் ஒரு ஹேபிட் ஸ்டாக்கிங் தாங்க. ஸோ நீங்க ஏற்கனவே பண்ண ஹேபிட்டை பண்ணும்போது அப்படி இதையும் சேர்த்து பண்ணிடுவீங்க. 2வது, ரீடிசைன் யோர் என்விரான்மெண்ட்.
அதாவது உங்க சுற்றுவட்டத்தை திரும்ப கட்டமைப்பு பண்ணுங்க. பழைய என்விரான்மெண்ட்ல புது பழக்கத்தை பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா உங்க பிரெயின் பழைய பழக்கங்களுக்கே நல்லா அடிக்ட் ஆயிருக்குங்க. ஸோ உங்க என்விரான்மெண்ட்டை ரீடிசைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி பழைய மாதிரியே தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழணும்னு முடிவு பண்ணி ஒரு ஹேபிட் அடாப்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு புல்லப் பாரை வச்சுக்கோங்க. எப்ப அதை பார்த்தாலும் அதுல ஒரு 5 புல்லப் எடுக்கிற மாதிரி அதை வச்சுக்கோங்க. இருக்கிற தேவையில்லாத ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இருக்கிற இடத்துல ஃப்ரூட்ஸை வைங்க. உங்க இன்ஸ்டாகிராமை டிலீட் பண்ணிட்டு ஒரு புக் படிக்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைங்க. தண்ணி குடிக்கிற கிளாஸுக்கு பதிலாக ஒரு பாட்டில் ஃபில் பண்ணி வைங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஹெல்தி ஃபுட்டை மட்டும் அடுக்கி வைங்க. இப்படி உங்க என்விரான்மெண்ட்டை மாத்தி அமைங்க. 3வது, சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் ரைட் பீப்புள். அதாவது நீங்க யார் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட இருங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆண்டர்பிரினியர் ஆகணும்னா உங்களை சுத்தி ஆண்டர்பிரினியர்ஷிப்பை பத்தி தெரிஞ்சிருக்கிறவங்க, ஆண்டர்பிரினியரா இருக்கிறவங்கள சுத்தி நீங்க இருங்க. வியட்நாம்ல போர் நடக்கும்போது அங்க போர் புரிய போயிருந்த US சோல்ஜர்ஸ் முக்காவாசி பேர் வியட்நாம்ல கிடைக்கிற ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டாங்க. இந்த ப்ராப்ளம் எந்த அளவுக்கு சீரியஸ் ஆச்சுன்னா அந்த கவர்மெண்ட் ஒரு கமிட்டி அமைச்சு இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ற அளவுக்கு பெரிய சீரியஸா இந்த ப்ராப்ளம் போச்சுங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, வார் முடிஞ்சு அந்த போர் புரிய போன சோல்ஜர்ஸ் எல்லாம் திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள 90% மக்கள் ட்ரக் பழக்கத்துல இருந்து ஈஸியா வெளியே வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய என்விரான்மெண்ட் மாறிடுச்சு. வியட்நாம்ல எங்க பார்த்தாலும் ட்ரக் கிடைச்சனால எல்லாரும் போய் ஈஸியா வாங்கி ட்ரக் பண்ணாங்க. ஆனா யூஎஸ்ல அது ஈஸியா கிடைக்காதப்போ அவங்களால அதை பண்ண முடியல. கிராஜுவலா அந்த ஹேபிட் அவங்கள விட்டு போச்சு. உங்க என்விரான்மெண்ட்ல இருக்கிற கியூஸ நீங்க மாத்தணும். அதனால என்விரான்மெண்ட்டை ரீடிசைன் பண்ணுங்க. ஒருத்தர் திருப்பியும் ஒரு கெட்ட பழக்கத்துக்குள்ள ஏன் போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிற கியூஸ் தாங்க. நம்பர் 2, கிரேவிங். மேக் இட் அட்ராக்ட். ஒரு விஷயத்த உங்களுக்கு நல்ல பழக்கமா பழகி நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதை எந்த அளவுக்கு அட்ராக்டிவா மாத்த முடியுமோ அந்த அளவுக்கு அட்ராக்டிவா மாத்தணும். இதை அச்சீவ் பண்றதுக்கான வழி டெம்ப்டேஷன் பண்ட்லிங். அதாவது நீங்க செய்யணும்னு நினைக்கிற ஒரு காரியத்தை உங்களால செய்யாம இருக்க முடிய காரியத்தோட பண்டில் பண்றது. அதாவது நீங்க செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை நீங்க ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவிர்க்க முடியாத பழக்கத்தோட ஒன்னாக்கிக்கிறதுக்கு தான் இந்த டெம்ப்டேஷன் பண்ட்லிங். உதாரணத்துக்கு நீங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய நேரம், ஆனா அந்த நேரம்னு பார்த்து பிக் பாஸ் போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்றதுன்னா, ஒரு ட்ரெட்மில்ல வாங்கி பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே அந்த ட்ரெட்மில்ல ஓடுங்க. அப்ப எப்பெல்லாம் பிக் பாஸ் பாக்குறீங்களோ அந்த ஹேபிட்ல இந்த ஹேபிட்டும் வந்துருங்க. இன்னொன்னு, டெய்லி சாயந்தரம் காலையில நீங்க ஜிம்முக்கு போறதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க ஆபீஸ் அல்லது காலேஜ் பக்கத்துலயே இருக்கிற ஒரு ஜிம்மை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் ஆபீஸ் முடிச்சுட்டு அல்லது காலேஜ் முடிச்சுட்டு போறீங்களோ அப்ப அந்த ஜிம்மை அட்டென்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி பண்ணுங்க. இன்னொரு பவர்ஃபுல் டூல் என்னன்னா, உங்களை மாதிரியே நல்ல பழக்கம் பழகணும்னு நினைக்கிறவங்களோட இணைஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு குரூப்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க லேசி ஆகாம சோர்வடையாம அந்த குரூப் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 3வது விஷயம், ரெஸ்பான்ஸ். மேக் இட் ஈஸி. அதாவது சுலபமாக்குங்க. நிறைய முடிச்சு போட்ட மாதிரி சிக்கல் இருக்கிற ஒரு வாட்டர் பைப்பை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பைப்ல எவ்வளவு ஃபோர்ஸா தண்ணியை விட்டீங்கனாலும் அதுல தண்ணி ஓடாது. அது மூலமா தண்ணி வர வைக்கணும்னா ஒரே வழிதாங்க, அந்த முடிச்சுகளை அந்த சிக்கல்களை எடுத்து விடணும். அதே தாங்க, ஒரு ஹேபிட்டை கரெக்டா பழகணும்னா எக்ஸ்ட்ரா வில் பவர், மோட்டிவேஷன், தைரியம் அதெல்லாம் தேவையில்லைங்க. அந்த ஹேபிட் கரெக்டா ஃப்ளோ ஆகுற மாதிரி நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். உதாரணத்துக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுங்கிற ஒரு ஹேபிட்டை நீங்க வளர்க்கணும்னா டெய்லி காலையில எந்திரிச்சு அயர்ன் பண்ணி ஷூவை ரெடி பண்றது உங்களுக்கு கஷ்டமா தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும்? வாரத்துல ஒரு நாள், அதாவது சண்டே, அந்த வாரம் என்னென்ன ட்ரெஸ் போட போறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதை அயர்ன் பண்ணி மடிச்சு வச்சுக்கோங்க. 2-3 பேர் ஷூ இருந்துச்சுன்னா அதை பாலிஷ் போட்டு வச்சுக்கோங்க. சாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போற ஒரு ஹேபிட் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இன்னொரு உதாரணம், காலையில எந்திரிச்சு ஹெல்த்தியா சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனா முக்காவாசி டைம் காலையில எந்திரிச்சு ஹெல்த்தியா உங்களால சமைக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? நைட்டே சமைக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்படி பண்றதுனால காலையில எந்திரிச்சு நீங்களா சமைச்சிருவீங்க. அந்த ஹேபிட் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். 4வது விஷயம், ரிவார்ட். மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். முக்காவாசி பேர் அவங்க கிரியேட் பண்ற ஹேபிட்டை கண்டினியூ பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா அவங்க ஹேபிட்ல ரிவார்டை விட கஷ்டங்கள் தான் அதிகமா இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க டெய்லி ரன்னிங், அதாவது ஓட்டப்பயிற்சி பண்றவரா இருந்தீங்கன்னா முத நாள் ஓட்டப்பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் மிஷின்ல போய் நின்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. அதுக்கான ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு பல வாரங்கள், பல மாசங்கள் கூட ஆகலாங்க. ஆனா ஆரம்பத்துல பெயின் லெவல் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இந்த டைம்ல எப்படி உங்களை நீங்க மோட்டிவேட்டடா வச்சிருப்பீங்க? அப்படி கேட்டீங்கன்னா நம்ம ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, யூஸ் அ ஹேபிட் ட்ராக்கர். ஒரு ஹேபிட் ட்ராக்கரை வச்சுக்கோங்க.
ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு கேலண்டர் எடுத்துக்கோங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த பழக்கத்தை கரெக்டா பழகிட்டே வரும்போது அந்த கேலண்டர்ல எக்ஸ் மார்க் போட்டுட்டே வாங்க. வேர்ல்டு ஃபேமஸ் கமெடியன் ஜெரி செயின்ஃபீல்ட் கிட்ட ஒருத்தர், நீங்க மட்டும் எப்படி ஐயா இவ்வளவு சூப்பரா ஸ்டாண்டப் காமெடி பண்றீங்க, நாங்களும் தான் நிறைய காமெடி எல்லாம் பண்ண ட்ரை பண்றோம், நிறைய காமெடிஸ் எழுதுறோம், ஆனா எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஜெரி செயின்ஃபீல்டு ஒரு பதில் சொன்னாரு, நல்ல காமெடி எழுதணும்னா அதுக்கு அடிப்படையே டெய்லி எழுதணுங்கிறது தாங்க. நான் ஒவ்வொரு நாளும் எழுதி முடிச்சிட்டேன்னா என்னோட கேலண்டர்ல எக்ஸ் மார்க் போட்டுட்டே வருவேன். இப்படி நான் பண்ணிட்டே இருக்கறனால அது என்ன மோட்டிவேட்டடா வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாருங்க. இப்படி நீங்களும் உங்க ஹேபிட்டை ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி கண்டினியூவா வந்துட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு மோட்டிவேஷனே தேவைப்படாது, அந்த செயின் அப்படியே கண்டினியூ பண்றதே ஒரு ஹேபிட்டா மாறிடும். அண்ட் மோர் ஓவர் கன்சிஸ்டண்டா இருக்கிறது தான் நம்மளை எப்பயுமே பெட்டர் ஆக்கிட்டே இருக்கும். அதாவது தொடர்மானமா செய்யறது தான் ஒரு விஷயத்துல நம்ம முன்னேறதுக்கான வழி. லெசன் நம்பர் 3, ஒரு பேட் ஹேபிட்டை எப்படி பிரேக் பண்றது, ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து எப்படி நம்மளை விடுவிச்சுக்கிறது. இது நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் கிடையாதுங்க. ஒரு நல்ல பழக்கத்தை பழகிட்டீங்கன்னா அதை வச்சு நாம சொன்ன அந்த 4 காரியங்களை அப்படியே ரிவர்ஸ் பண்றதுதாங்க ஒரே வழி. அதாவது நாட் so obvious, unattractive, difficult and unsatisfying. உதாரணத்துக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அடிக்டா நீங்க இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப்பை உங்க போன்ல இருந்து டிலீட் பண்றதுதான் ஒரே வழி. ரொம்ப நேரம் டிவி பாக்குறவரா இருந்தீங்கன்னா உங்க ரூம்ல இருந்து உங்க டிவியை எடுத்துருங்க. இன்னொரு போனஸ் டிப் ஒன்று பண்ணலாங்க. அது என்னன்னா, நீங்க உடைக்க போற கெட்ட பழக்கத்தை பத்தி உங்க ஃப்ரெண்ட் அல்லது நண்பர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்க. எப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி போக்கு சொல்ல, எக்ஸ்கியூஸ் சொல்ல உங்களுக்கு இடம் இருக்காது. நீங்க தனியா ட்ரை பண்ணீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அதே நீங்க ஒருத்தட்ட சேலஞ்ச் பண்ணி அக்கௌண்டபிளா பண்ணீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.